finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஓடிஐ பிட்வீன் ஸ்ரீலங்கா அண்ட் ஜிம்பாப்வே நடந்த அந்த மேட்சை பத்தி தான். எஸ், கொஞ்சம் லேட்டா ரிவ்யூ பண்றேன், பட் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு டைம் கிடைக்கலங்க. பட் ஸ்டில் ஐ வாண்ட் ரிவ்யூ திஸ் மேட்ச். ஏன்னா எஸ், இந்த மேட்ச் ஸ்ரீலங்கா 2 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்கலாம். பட் ஜிம்பாப்வே கொடுத்த ஃபைட் வேற லெவல். கண்டிப்பா ஜிம்பாப்வே இந்த மேட்ச் வின் பண்ணிருக்கணும். கொஞ்சம் ஒரு இடத்துல ஃபீல்டிங்னாலையும் கேச்சிங்னாலையும் கோட்டை விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் அவங்க கிட்ட இருக்கிற பெரிய மைனஸ். பட் ஸ்டில் ஜிம்பாப்வே கிட்ட இருக்கிற டேலண்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. அட் த சேம் டைம் ஸ்ரீலங்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜிம்பாப்வே டீமோட ஏன் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர்ஸ்ன்னு சொல்லி ஒரு 3-4 பேர் இருக்காங்க இந்த லைனப்ல, அவங்களால விளையாட முடியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ முதல்ல இந்த மேட்சை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். லியானகே ஒரு நல்ல ஒரு 28 year old டேலண்டட் பேட்ஸ்மேன், நல்லா பேக் ஃபுட்லாம் நல்லா சூப்பரா விளையாடுறாரு. ஸோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா லிட்ரலி ஸ்ரீலங்காவை வந்து சேவ் பண்ணுது. அந்த 95 runs இல்லைன்னா டெஃபினட்டா ஸ்ரீலங்கா வந்து எழுதி சொல்றேன் 130-140 ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. பட் இட் வாஸ் அ மேட்ச் வினிங் இன்னிங்ஸ். தைரியமா விளையாடினாரு. அவருக்குமே பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ் ஸ்ரீலங்கன் மிடில் ஆர்டர்ல இடம் பிடிக்கணும்னா. ஏன்னா ஆல்ரெடி ஸ்ரீலங்கன் மிடில் ஆர்டர் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸா இருக்கட்டும், இல்ல கிடைச்ச சில யங் பிளேயர்ஸ்க்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, அவங்களாம் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் இவரு இந்த மேட்சை பெர்ஃபார்ம் பண்ணி அண்ட் ஸ்ரீலங்காவை சேவ் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காருன்னும் போது டெஃபினட்டா இவருக்கு ஒரு லாங் ரோப் கிடைக்கும் நம்புறேன், கிடைக்கணும். ஏன்னா இட் சீம்ஸ் டு பி வெரி குட் மிடில் ஆர்டர். நல்ல ஒரு ஹெட், ரிலாக்ஸ்டா இருக்காரு, ப்ரெஷர்ல பேக் ஃபுட்லாம் நல்லா விளாடுறாரு. எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதே என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பேக் ஃபுட் கேம் தான், ஃப்ரண்ட் ஃபுட் கேம் விட. அண்ட் எஸ், அப்பார்ட் ஃப்ரம் சொல்லிக்கிற அளவுக்கு ஸ்ரீலங்கன் பேட்டிங் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா நிறைய எல்லாம் ஃபிளாஷா தான் ஆடுறாங்க. அவிஷ்கா பெர்னாண்டோவா இருக்கட்டும், திருப்பி ஒரு கம்பேக் சீரிஸ் அவருக்கு. பட் அந்த அளவுக்கு பெருசா விளையாடுறதே கிடையாது. அவரோட ஃபுட் ஒர்க்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா அவுட் ஆயிடுறாரு. நல்லா, அதாவது ஜிம்பாப்வே கிட்ட குவாலிட்டி போலிங் அட்டாக் இருக்கு. டாப் 2 bowlers ரிச்சர்ட் நகராவாவும் இருக்கட்டும் அண்ட் முசராபானியா இருக்கட்டும், 2 பேருமே நல்ல ஹைட்டு கிளாஸ் bowlers. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் பெருசா லைவ்ல சில பேருங்க பாத்துருக்க மாட்டீங்க. ஆனா இவங்க நிஜமாவே கன்சிஸ்டன்டா ஜிம்பாப்வே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க நியூ பால்ல. அந்த அளவுக்கு ஒரு நல்ல 2 bowlers. அதனாலதான் ஸ்ரீலங்கா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாங்க டாப்ல, டு பி வெரி ஆனஸ்ட். பட் ஸ்டில் இவங்க சில பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க, லைக் மெண்டிஸா இருக்கட்டும், சதீரா விக்ரம், அவரா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ்லாம் ஆல்ரெடி நிறைய மேட்ச் விளையாடிட்டாங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட். ஸோ அப்படின்னும் போது இவங்களுக்குலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எப்படி இந்த மாதிரி கண்டிஷன்ஸை கவுண்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் ஷனாக்கா அவரும் கண்டினியூஸ் ஃபெயிலியர். வெறும் கேப்டனா தான் டீம்ல இருக்காரா, போலிங்கும் பெருசா போடுறது இல்ல, பேட்டிங்லயே பெர்ஃபார்ம் பண்றது இல்ல. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குங்க ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும். பட் இந்த மேட்சை பொறுக்கும் பாத்தீங்கன்னா எஸ், ஜிம்பாப்வே வந்து பாத்தீங்கன்னா 208 தான் அடிச்சாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் கேப்டன் கிரைக் எர்வின். சூப்பர் இன்னிங்ஸ், 82, இன்னொரு செஞ்சுரி போட்டிருக்கலாம். தப்பான டைம்ல அவுட் ஆனாரு. அது வரைக்கும் ஸ்ரீலங்கா ஜிம்பாப்வே வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிலைமையில இருந்தாங்க. 176 for 4, 34 overs, 35 overs. நான் என்ன நினைச்சேன்னா ஒரு 250-260 அடிப்பாங்க, அட்லீஸ்ட் டஃப் கொடுப்பாங்க ஸ்ரீலங்காக்குன்னு பார்த்தா எர்வேன் அவுட் ஆன அடுத்த நிமிஷம் டப்பா தீக்ஷனாவும் சமீராலாம் முடிச்சிட்டாங்க கேமை. அண்ட் ஆஸ் யூஷுவல் மதுஷங்காவை பத்தி நம்ம பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி, அடுத்த ஒரு குவாலிட்டி போலர், யங் சென்சேஷன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபாஸ்ட் போலர்ஸ் மூவிங் அரௌண்ட் இந்த இன்டர்நேஷனல் சர்க்கியூட்னு எடுத்துக்கலாம் மதுஷங்காவை. அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு, அந்த அளவுக்கு ஒரு ஸ்விங் இருக்கு அவரோட போலிங்ல, பேஸும் இருக்கு. மிகப்பெரிய போலரா வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸ்ரீலங்காக்கு. அவரை நல்லபடியா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்ஜுரி ஃப்ரீ இல்லாம எல்லா ஃபார்மேட்டும் அவரை விளையாட வச்சு அவர் இன்ஜுரி ஆக்காம ஒன் டே கிரிக்கெட் அண்ட் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்னு அவர் விளையாடினாங்கன்னா பெரிய போலரா வந்து அமைவாரு. கண்டிப்பா T20 கூட வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான சீரிஸ் விளையாடினாருன்னா கண்டிப்பா அந்த இன்ஜுரியை சேவ் பண்ணலாம். அண்ட் சமீராவும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சாரு. அண்ட் தீக்ஷனா சொல்லவே தேவையில்ல, அவரோட மிஸ்ட்ரி ஸ்பின்ல கண்டிப்பா ஜிம்பாப்வே திணற ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எஸ், அங்கேயும் பாத்தீங்கன்னா கிரைக் எர்வின் வந்து அந்த அடிச்ச அந்த 82 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாக். ஏன்னா அவர் அவுட் ஆயிருந்தாருன்னா சீக்கிரமாவே ஜிம்பாப்வே கொலாப்ஸ் ஆயிருப்பாங்க. சிக்கந்தர் ராஜா ஒரு ஃபெயிலியர் இந்த மேட்ச்ல, ஏன்னா ஒரு லூஸ் ஷாட் ஆடி அவுட் ஆனாரு. அண்ட் அவங்களோட டாப் ஆர்டர்லாம் ரொம்ப ஃபுட் ஒர்க்கே இல்லைங்க. எந்த பிளேயரா இருக்கட்டும் பேர் கூட வாயில நுழைய மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கு. சில பிளேயர்ஸோட நேம்லாம் வந்து கேட்டீங்கன்னா கிரம்பி அந்த மாதிரிலான்றாங்க. யாரா அவங்கன்ற மாதிரி ஏதோ விளையாடுறாங்க, ஏதோ T20 மாதிரி விளையாடுறாங்க, தவிர ஒரு நல்ல குவாலிட்டி போலிங்ல நட்டுப்பாங்க. அதனால ஜிம்பாப்வே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் 2-3 விக்கெட்ஸ் வந்து மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எழுதி வச்சிடலாம். கிரைக் எர்வின் நீங்க மட்டும் நின்னீங்கன்னா நிக்கலாம், மற்றபடி 2 for 3, 0 for 3 வச்சிடலாம், இல்ல 10 for 3 வச்சிடலான்ற மாதிரி தான் அவங்களோட ஓப்பனிங் 2-3 பேட்ஸ்மேன்லாம் இருக்காங்க. அதுல ஒரு ஷும்பாவோ யாரோ ஒரு பிளேயர் லெஃப்ட் ஹேண்டர் ஹைட்டா இருக்காரு, அவருக்கு கொஞ்சம் சீம்ஸ் டு பி மில்டன் ஷும்பா சீம்ஸ் டு பி கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்கு. மேபி இவங்க வந்து இன்னும் நிறைய இன்டர்நேஷனல் மேட்சஸ் இந்த மாதிரி ஸ்ரீலங்காவோட விளையாடுற மாதிரி மற்ற டாப் டீம்ஸோட விளையாடினாங்கன்னா இவங்க கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அது என்ன நடக்க போகுதுன்றது அது வந்து ICC கிட்ட தான் இருக்கு, நம்ம சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அண்ட் ஓரளவுக்கு 208 அடிச்சாங்க ஜிம்பாப்வே. ஸோ இந்த ஸ்கோரை வந்து அடிச்சு ஈஸியா முடிச்சிருவாங்க ஸ்ரீலங்கான்னு நினைச்சோன்னா, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கேயும் டாப் ஆலர் ஃபெயிலியர். அதுக்கு முக்கியமான காரணம் ரிச்சர்ட் நகரவா 5 விக்கெட்ஸ் எடுத்தாரு. சரியான ஸ்பெல்லு. அந்த லெஃப்ட் ஆர்ம் போலர் வந்து பாத்தீங்கன்னா
அல்டிமேட்டா போடுறது தான் அவரோட முதல் 5 அண்ட் சூப்பர் போலிங். மேபி அடுத்த ஒன் டே மேட்ச்ல அவர் டஃப் கொடுக்கலாம். ஸோ ஜிம்பாப்வேக்கு வந்து நல்ல சான்ஸ், கொஞ்சம் நல்லா விளாண்டாங்கன்னா நெக்ஸ்ட் ஓடிஐ அவங்க வின் பண்ணி சீரிஸ் லெவல் பண்ணலாம். பட் ஸ்ரீலங்காவுக்கு அடுத்த மேட்ச் வின் பண்ணி இந்த சீரிஸை வின் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா ஏற்கனவே அந்த ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டவுன் ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கு பயங்கரமா. பிளஸ் ஜிம்பாப்வேயோடய அவங்க சீரிஸை கோட்டை விட்டாங்க, லெவல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் அடி மேல அடி தான் அவங்களுக்கு வாங்கிட்டு இருக்கும். இனிமேட்டு வர சீரிஸ்லாம் அவங்க முடிஞ்ச வரைக்கும் வின் பண்றதுதான் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனும் மொராலும் கொடுக்க போகுது. ஏன்னா ஸ்ரீலங்கன் பீப்புள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க, என்ன பீட் பண்ணது ஜிம்பாப்வே தானே அப்புறம் ஏன் கொண்டாடுறீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கண்ட்ரி வந்து டிரான்சிஷன் பீரியட் போகும். சம்டைம்ஸ் சில கண்ட்ரி ரொம்ப நாள் எடுத்துக்கும் அந்த டிரான்சிஷன். அதுதான் ஸ்ரீலங்காவுக்கு நடக்குது. அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு விக்டரியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விக்டரி. சோ அப்படின்னும் நம்ம அந்த விக்டரியை நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது. ஜிம்பாப்வேவா இருக்கட்டும், அயர்லாண்டா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் மேட்ச் தான். ஒரு பிளேயர் லியாங்கேன்ற ஒரு பிளேயர் வந்து இக்கட்டான நிலைமை நின்று ஒரு மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்திருக்காரு. அண்ட் லோவர் ஆர்டர்ல வந்து தீக்ஷனா, சமீரா அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட்டிங் இன்னிங்ஸ், வேண்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டப்புன்னு 2-3 4 அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாரு பாத்தீங்களா லோவர் ஆர்டர்ல. சோ அதுக்கும் நம்ம வந்து கிரெடிட் கொடுக்கணும். ஜிம்பாப்வேன்றதை விட்டுருங்க, அந்த மூவ்மெண்ட்டை எப்படி சீஸ் பண்ணாங்க அட்லீஸ்ட் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது சோக் ஆயிருந்தாங்கன்னா நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம் நிறையவே. சோ ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க நிறைய டஃப்பான மூவ்மெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட கண்ட்ரி விஷயங்களா இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி ஒரு விக்டரியும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். சோ அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. இந்தியா இன்னைக்கு டாப் லெவல்ல இருக்குன்னா அது வேற விஷயம். இந்தியா ஜிம்பாப்வே அடிச்சா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து கிரிக்கெட்ல நம்ம ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கோம். ஃபைனல்ல வேணா தோக்கலாம், தவிர நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட், ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் இந்த வேர்ல்டு அப்படின்னு ஈக்குவல்ல சொல்லலாம். ஆஸ்திரேலியா, இந்தியா, லைக் நியூசிலாந்து, இங்கிலாந்து, இந்த ரேஞ்சில் நம்மளாம் ஒரே மாதிரி டீம்ஸ். ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஒரு டிரான்சிஷன், ரொம்ப நாளாவே டிரான்சிஷன் பீரியட்ல இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வின் பண்றது அவங்களுக்கு ஒரு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க நெக்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணி சீரிஸை தட்டி தூக்குறாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட பாயிண்ட் வியூ தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்